அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைக்கும் ஸலாம். நம்ம எல்லாம் முஸ்லிமாக முக்மினாக பிறக்க வைத்தானே அந்த அல்லாஹிற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் எம்பெருமானார் முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உம்மத்தில் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹு தஆலாவிற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாமெல்லாம் நேர்வழியை அடைய வேண்டும் என்று காமிலான ஷேகுமார்களை கொடுத்தானே அந்த அல்லாஹு தாலாவிற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுமாராக 1440 வருடங்களுக்கு முன்பு 1440 வருடங்களுக்கு முன்பு நாம் எடுத்து பார்ப்போமே ஆனால் இன்றைய இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் அழிந்து போகுவதற்கு மிகவும் நெருக்கமாக இருந்தது. அந்த மார்க்கத்தை எத்தி வைக்க வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் கொலை செய்வதற்கு அந்த மக்கா காஃபிர்கள் நெருங்கி விட்டார்கள். இந்த எப்படி ஏன் இந்த ஒரு நிலை ஏற்பட்டது என்றால், பிறந்ததிலிருந்து நமது கண் முன்னாலே வளர்ந்து கொண்டிருந்த ஒரு நபர், முஹம்மது நபி என்கின்ற ஒரு நபர், திடீரென ஒரு 40 வயதில் ஓரிரை கொள்கையை எத்தி வைக்கிறார்கள். இதை சில நபர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க ஏற்றவங்க தான் இன்று நம்ம தலைமையில் வைத்து கொண்டாடக்கூடிய சஹாபாக்கள். சில நபர்கள் இதை ஏற்க மறுத்து நபியை கொலை செய்வதற்கு முயன்றார்கள். பல திட்டங்களை தீட்டினார்கள். நபியை இப்படி கொள்ளலாம் அப்படி கொள்ளலாம். கண் இமை கூட சிமிட்டாமல் சஹாபாக்கள் நபி அவர்களை பாதுகாத்து வந்தார்கள். இன்னும் சில காலங்கள் அந்த மக்காவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருப்பார்களே, ஆனால் இன்றைய இஸ்லாமிய மார்க்கம் அன்று அழிந்திருக்கும். அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது தோழர்களிடத்தில் சொன்னார்கள், ஹிஜ்ரத்து செய்யுங்கள், இந்த மக்காவை விட்டு மதினாவிற்கு செல்லுங்கள், இறைப்பாதையிலே செல்லுங்கள் என்றார்கள். நபிகள் நாயகத்தினுடைய வார்த்தைக்கு இணங்க சஹாபாக்கள், சில ஏழைகளும் இருந்தார்கள், பணக்காரர்களும் இருந்தார்கள், நபியுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். இரவு பகலாக அந்த காஃபிர்களுடைய கண்ணில் படாமல் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். எத்தனையோ சஹாபாக்கள் தனது உடல் பொருள் குடும்பங்கள் இங்கு இருக்கிறது, மனைவி மக்கள் இருக்கிறார்கள், குடும்ப தலைவர் மட்டும் ஹிஜ்ரத். மக்காவை விட்டு மதினா 500 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். அவ்வளவு தூரம் தனது குடும்பத்தை விட்டு நபியுடைய ஒரு வார்த்தைக்காக செல்கிறார்கள். அத்துணை சஹாபாக்களும் செல்கிறார்கள். சஹாபாக்கள் ஹிஜ்ரத்து செஞ்சாங்களே, பயந்து போனாங்களா? ஒரு காலமும் கிடையாது. சஹாபாக்கள் ஹிஜ்ரத்து செஞ்சாங்க, அவங்களுடைய கல்வில பயம் இருந்தது. இந்த மக்கா காஃபிர்களை பார்த்தல்ல, அல்லாவின் மீதும் அல்லாவினுடைய தூதரினுடைய சொல்லின் மீதும் அவர்களுக்கு பயம் இருந்தது. அல்லாவின் நல்லடியார்களே, அவர்கள் அதன் காரணம் அந்த பயத்தை கொண்டுதான் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். எந்த சஹாபியும் இந்த காஃபிர்களுக்கு பயந்து ஹிஜ்ரத்தை மேற்கொள்ளவில்லை என்பர்களே. அதற்கு ஒரு உதாரணமாக நாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். ஹிஜ்ரத்து செய்யுங்கள் என்று சொன்னதும் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் காபத்துல்லாவுக்கு 2 ரக்காத் தொழுதாங்க. தொழுது முடிச்சுட்டு அங்கே இருந்த தலைவர்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. இங்கே பாருங்கப்பா, இந்த தலைவர்கள் எல்லாத்தையும் தோளில் ஒரு வாளை வச்சுட்டு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. நான் அல்லாவையும் அவருடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நான் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டேன். அவர்கள் சொல்லுக்கிணங்க இப்போ நான் ஹிஜ்ரத்து செய்ய போகிறேன். அப்போ உமர் நாயகம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார்கள், வரலாற்று பதிவுகளில் ஜொலிக்கும் வார்த்தையாக இருக்கிறது. என்ன வார்த்தை சொன்னார்கள் என்றால், எவருடைய மனைவி விதவையாக வேண்டுமோ அவனும், எவருடைய குழந்தைகள் எல்லாம் அனாதையாக வேண்டுமோ அந்த நபரும், எவனுடைய தாய் தந்தை தனது மகன்களை இழக்க வேண்டுமோ அவனும் நான் ஹிஜ்ரத்து செய்கிறேன், முடிஞ்சா என் பின்னாடி வாடா என்பதாக சொல்லி உமர் நாயகம் அவர்கள் சொன்னார்கள். உமர் என்கின்ற பெயரை கேட்டாலே அரபு அமீரகமே அதிரும். அப்பேற்பட்ட ஒரு நபரின் ஒரு வார்த்தை, முடிஞ்சா என்னை தொட்டுப்பார் என்பதான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். பின்னால் ஒரு காஃபிர் வரவில்லை. சுத்தி நின்றவர்கள் எல்லாம் மக்கா குஃபார்களின் தலைவர்கள், வில் வீரர்கள், அம்பு வீரர்கள், கத்திச்சண்டை கத்தி பயிற்சி எடுத்த வீரர்கள், குதிரை வீரர்கள். ஒருவரும் உமர் நாயகம் ஒரே ஒருவரை பின்பற்ற முடியவில்லை. ஏன்?
அவர்கள் கல்பில் கலிமாவினுடைய தாற்பயம் இருந்தது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை ஏந்தியவர்களாக அவர்கள் அந்த மக்காவை விட்டு வெளியேறினார்கள். ஒரு நபர் அவர்களை தொட வரவில்லை. இதை நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். இந்த ஹிஜ்ரத்தின் படிப்பினை என்னவென்றால், உமர் நாயகத்தினுடைய அந்த ஹிஜ்ரத்தின் மூலம் நமக்கு என்ன தெரிய வருகிறது என்றால், ஒரு மார்க்க விஷயத்தை நாம் சொல்லும் பொழுது அதில் எத்துணை தடைகள் வந்தாலும் அதை நாம் பயந்து எதிர்க்கக்கூடாது. முழு மனதோடு அதை எதிர்த்து நாம் போராட வேண்டும் என்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரலாற்றின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. வீரமான முறையிலே நாம் போராட வேண்டும் என்பது தெரிய வருகிறது நண்பர்களே. இது உமர் நாயகத்தினுடைய ஹிஜ்ரத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் போதும் பல விஷயங்கள் நமக்கு தெரிய வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வகை அறிவிக்கிறான், நபியே இந்த மாதிரி நீங்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மக்காவுக்கு போங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யறன்னு சொல்லி தன் வீட்டில் இருந்த தனது அருமை தோழரான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல சொல்றாங்க, இந்த மாதிரிப்பா அல்லாஹ் எனக்கு வகை அறிவிச்சுட்டா, நான் ஹிஜ்ரத் செய்ய போறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, எனக்கு இந்த மக்காவில் சில பேர்கிட்ட சில பொறுப்புகள் இருக்கு. என்கிட்ட சில பேர் பணம் காசு கொடுத்துருக்காங்க, திரகங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நான் திருப்பி அவங்ககிட்ட இப்போ என்னால் ஒப்படைச்சிட்டு என்னால் போக முடியாது. ஆனால் ஒப்படைக்காமலும் என்னால் போக முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன அந்த பொருள் இந்த நபர்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்க என்பதாக சொல்லி அலிநாயகத்திடம் அந்த பொறுப்பை ஒப்படைத்து தனது படுக்கையில் படுக்க வைத்து முழுமையாக அந்த போர்வையை போத்தி படுத்துக்குங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவிட்டார்கள். அலிநாயகம் அதையும் கேட்டுக்கிட்டாங்க. வீட்டை சுற்றி பார்த்தா மக்கா காஃபிர்கள். அன்று ஒரு இரவு மட்டும் நபிகள் நாயகம் மக்காவில் தூங்கி இருந்தால் இன்றைய இஸ்லாம் நமக்கு கிடைத்திருக்காது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அலிநாயகம் நபிகள் நாயகம் சொல்லுக்கு ஏற்க படுத்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்து பார்க்கிறார்கள், சுத்தி காஃபிர்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கைப்பிடி மண் எடுத்து அல்லாஹ்வினுடைய ஒரு திருவசனத்தை ஓதி அந்த காத்துல இப்படி வீசினாங்க. இதன் மூலமாக நமக்கு சில படிப்பினைகள் தெரிய வருகின்ற ஹிஜ்ரத்தின் படிப்பினையில், ஒருவர் உனக்கு ஒரு பொருளை அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டால் அதை திருப்பி கொடுக்க வேண்டும் என்கின்ற சம்பவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது நண்பர்களே. லா ஈமான லிமன் லா அமானத்த லஹு என்பதாக சொல்லி ஹதீஸிலும் சொல்லி இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது நண்பர்களே. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே போய் அல்லாஹ்வினுடைய ஒரு திருவசனத்தை சொல்லி காற்றில் அந்த மணலை வீசினார்கள். அது அனைவருடைய கண்ணிலும் விழுந்து விட்டது. அப்போ திருவசனத்தை கொண்டு நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற விஷயமும் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக நம்ம படிப்பனையாக கிடைக்கிறது நண்பர்களே. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கண்ணில் மண்ணை தூவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து தப்பித்து செல்கிறார்கள். தப்பித்து சென்று இரவு நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள். நடு இரவு வீட்டிற்கு பக்கத்தில் போனால் அவங்க வீட்டுடைய கதவு திறந்துருக்கு. அதிர்ச்சியோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறாங்க, யா அபூபக்கர் அப்படின்னு அழைக்கிறாங்க. உள்ளிருந்து லப்பைக் யா ரசூலுல்லாஹ், இருக்க ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்லி அபூபக்கர் நாங்கள் வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்னப்பா இந்த நல்ல இரவு இந்த நேரத்தில் வீட்டு கதவை திறந்துட்டு முழிச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னாங்க. அப்போ அபூபக்கர் நாயகம் ஒரு வார்த்தை சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் உள்ளத்தை கவரும்படியான வார்த்தை. யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சொன்னீங்க ஹிஜ்ரத்து செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் எப்போ வருவீங்க எப்படின்னு தெரியல, எந்த நிலையில் நீங்கள் எப்பொழுது வந்தாலும் அதற்கு நான் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த கதவையும் நானும் திறந்து கொண்டு நானும் விழித்து கொண்டிருந்தேன் என்பதாக சொன்னார்கள். இதன் மூலமாக ஒரு நிறைய படிப்பினைகளை எடுத்துக்கொள்ளலாம். உஸ்தாதுக்கு எப்படி அதபாக இருக்க வேண்டும் என்பதை போன்ற நிறைய படிப்பினைகள் இந்த ஹிஜ்ரத்தின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது நண்பர்களே. அப்பொழுது அபூபக்கர் நாயகம் அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து ஹிஜ்ரத்தை மேற்கொள்கிறார்கள். அங்கிருந்து இரவோடு இரவாக மக்காவை விட்டு வெளியேறுகிறார்கள். நீண்ட தூர பயணம். நேரடியாக மதினாவிற்கு செல்லும் வழியில் சென்றால் மக்கா காஃபிர்கள் அவர்களை பிடித்து விடுவார்கள். யமன் தேசம் வழியாக சுற்றி செல்லும் ஒரு வழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்து அதில் செல்கிறார்கள். தூரத்தில் ஒரு மலையை சென்றடைந்தார்கள். அந்த மலையின் மீது இருக்கும் குகைதான் சௌர் குகை. அந்த குகைக்கு மேலே ஏறி விட்டார்கள். ஆனால் குகையுடைய நிலைமையை பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கு. அபூபக்கர் நாயகம் விளங்கிட்டாங்க, இப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் உள்ளே உட்கார வைக்கிறதா முடியாதுன்னு சொல்லி அபூபக்கர் நாயகம் முதலாவதாக உள்ளே போகிறாங்க. அந்த குகைக்குள்ளே ரொம்ப இருகலான குகை. இப்பொழுது வரைக்கும் நம்ம ஹாஜிகள் எல்லாம் போனாங்கன்னா அந்த இடத்துல போய் பார்த்துட்டு வருவாங்க. ரொம்ப அதுக்குள்ளே போகவே முடியாது, அப்பேற்பட்ட ரொம்ப குறுகலான குகை இது. அதுக்குள்ளே அபூபக்கர் நாயகம் அவர் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கங்கே ஓட்டையாக இருக்குது. குகைக்குள்ள சுத்தமெல்லாம் செஞ்சு அந்த குப்பைகள் எல்லாத்தையும் அகற்றிட்டு ஓட்டையாக இருக்குது. யாரும் இஸ்லாத்தினுடைய முதல் ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆல்ரெடியே ஒட்டு போட்ட சட்டையாக தான் இருக்கும். அந்த சட்டையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிழிச்சு உடைகளை கிழித்து அந்த ஓட்டையை அடைக்கிறாங்க. இதிலிருந்து ஏதாவது ஒரு தீங்கி அந்த நாயகத்தை தீண்டி விடக்கூடாது என்று ஒவ்வொரு ஓட்டையை அடைக்கிறாங்க. இதுக்கு மீறி துணியை கிழிச்சா மானத்தை மறைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப கம்மியான உடை தான் இருக்குது.
ஒரே ஒரு ஓட்டையை அடைக்க முடியவில்லை. சரி பார்த்துக்கலாம், ரசூலுல்லாஹ் கூப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நாயகத்தையும் உள்ள அழைச்சிக்கிறாங்க. அந்த ஒரே ஒரு ஓட்டையை தனது கட்டை விரலால் அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து அடைச்சிடுறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ தனது மடியில் படுத்து இருக்கிறார்கள். ஒரு ஆள் அபூபக்கர் நாயகம் அமர்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூனி குறுகி படுத்திருக்கிறார்கள். அன்று மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு கூனி குறுகி அந்த தியாகத்தை செய்யவில்லை என்றால் இன்று நமக்கு குர்ஆன் கிடைத்திருக்காது, ஹதீஸுகள் கிடைத்திருக்காது. இன்று நம் இஸ்லாமிய பேர்களை வைத்து இஸ்லாமியர்களாக வாழ்ந்திருக்க முடியாது, இந்த தொப்பிகளை அணிந்திருக்க முடியாது, இந்த ஒரு புத்தகங்களை நாம் படித்திருக்க முடியாது, மதர்சா ஓதி இருக்க முடியாது, கலிமாவை சொல்லி இருக்க முடியாது, தொழுகையில் தொழுதிருக்க முடியாது, நோன்புகளையும் நோட்டிருக்க முடியாது என்பது நமக்கு தெரிய வருகிறது நண்பர்களே. அன்று நாயகம் தனது உடலை குறுக்கி கொன்றார்கள். இன்று அல்லாஹ் தஆலா இஸ்லாத்தை உலகம் முழுவதும் பரப்பி விட்டான் நண்பர்களே. அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் குறுகலாக படுத்திருக்காங்க. அபூபக்கர் நாயகம் அந்த கட்டை விரல் அந்த உள்ள வச்சிருக்காங்க. அது வெளியே ஒரு பாம்பு வந்துருச்சு. அபூபக்கர் நாயகத்தை அந்த பாம்பு வந்து அவங்களுடைய காலை வந்து கடிச்சிருச்சு. காதல் உள்ளம், வாய் திறக்கலை, காதல் உள்ளம். அந்த வலி வாயின் வழியாக வராமல் கண்ணின் வழியாக வந்துருச்சு. அதாவது அழுது அந்த தண்ணி, அந்த கண் தண்ணி வந்து ரசூலுல்லாஹ் மடியில் படுத்திருக்காங்க. கண்ணீர் வந்து நாயகத்தின் மேலே விழுகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னப்பா தண்ணி ஏதோ சொட்டுதே அப்படிங்கிறாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி ஒரு ஓட்டையை மட்டும் அடைக்க முடியல, இதுக்குள்ளே என்னுடைய காலை வச்சுட்டேன் அப்படின்னாங்க. பார்த்தா அதிலிருந்து ஒரு பாம்பு இருந்திருக்கிறது. அது நீண்ட சம்பவம். அந்த பாம்பு எதற்காக இருந்தது எல்லாம் பெரிய சம்பவம். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை செய்து காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடித்ததோ ஒரு பெரிய ஒரு பாம்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ்நீரை எடுத்து அபூபக்கர் நாயகத்தினுடைய காலிலே அந்த கட்டை விரலே தேய்க்கிறார்கள். அந்த கடித்ததனுடைய விஷம் படாத மாதிரி அபூபக்கர் நாயகத்துக்கு சரியாயிருக்கு. இதன் மூலம் என்ன தெரிய வருகிறது, நபிமார்களுடைய ஆசாரே முபாரக், அவர்களுடைய எச்சில், அவர்களுடைய புனிதமிகு எச்சில், புனிதமிகு முடிகள், இதுவும் நமக்கு பரக்கத்து என்பது இந்த ஒரு சம்பவத்தின், இந்த ஹிஜ்ரத்தினுடைய படிப்பினையாக நமக்கு வருகிறது நண்பர்களே. இதே போல் தான் நல்லடியார்களுடைய இதுவும் வலிமார்களுடைய ஆசாரே முபாரக்குகள் அனைத்துமே நமக்கு வந்து பரக்கத்தானது என்பது இந்த ஒரு சம்பவத்தின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது நண்பர்களே. இதே தொடர்ந்து கொண்டே இருக்கு. அந்த சவுர் குகையில் மொத்தம் 3 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு வாழ்றாங்க. இது முடிஞ்சது. கடைசி நாள் அவங்க அங்கிருந்து வெளியே கிளம்பலாங்கிற அந்த நாளில் பார்த்தீங்கன்னா எதிரிப்படையினர்கள் வந்து அந்த குகைக்கு வந்துடுறாங்க. ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. நெருக்கம்னா இங்கிருந்து அவ்வளோ தூரம் இல்லை. சற்று குனிந்து பார்த்தால் நாயகம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு மாட்டிக்கொள்வாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு உள்ள அவங்கள பார்த்து பயம் இல்லை, என் நாயகத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவர்களை கொண்டு இந்த மார்க்கம் மலர வேண்டும் என்ற ஒரு பயம். அப்போ சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், சற்று குமிஞ்சு பார்த்தாங்கன்னா மாட்டிக்குவோமே அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அப்போ ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இந்த உலகத்திற்கே ஒரு நல்ல எந்த ஒரு உலகத் தலைவனும் சொல்லாத ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொண்டு போனார்கள். சொல்லி இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா என்கின்ற அந்த ஒரு வசனத்தை சொன்னார்கள். இதேபோல் சூழ்நிலை மூசா நபி அவர்களுக்கும் ஏற்பட்டது. அவர்கள் இன்ன மஅய்ய ரப்பி என்பதாக தன்னை மட்டும் சேர்த்து கொண்டார்கள். ஆனால் இங்கு நமது கருணையே உருவான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கும் அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். இங்கு நமக்கு உஸ்தாதாக இருந்து இந்த ஹிஜ்ரத்தின் மூலம் இந்த ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் படிப்பினையும் நமக்கு கிடைக்கிறது நண்பர்களே. லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள் அபூபக்கர் அவர்களே, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதாக சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். இன்று வரை உலகில் வரக்கூடிய முஃமின்களுக்கு எந்த ஒரு கவலை வந்தாலும், இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், காய்ச்சல் அது இதுன்னு எது வந்தாலும் டாக்டர் அப்படின்னு சொல்லி மற்ற சிருஷ்டிகளை இலாக ஆக்கிடுறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த ஒரு மருந்து நம்ம குர்ஆனில் இருக்கிறது. லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கின்ற உணர்வு இருந்தாலே போதும் என்பதாக சொல்லி அந்த ஹிஜ்ரத்தின் படிப்பினைகள் நாம் நிறைய பார்க்க நண்பர்களே. ஹிஜ்ரத்தின் படிப்பினைகள் நிறையாக இருக்கிறது. அதை விளங்கி அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தரல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.